தமிழ் மண்ணிலே மூத்த குடி கோட்டை கட்டி நாட்டை ஆண்ட கூட்டம் இன்று கோட்டைக்குள்ளும் இல்லை, வீட்டிலும் இல்லை, வீதியிலே வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அலறிக்கொண்டு அல்லாடிக் கொண்டிருக்கின்றார்கள் தெய்வீக மக்கள். இந்த இருண்ட வேளையிலே இந்த இருட்டை பிளந்தறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வையவன் அவர்கள் மதுரை மாநகரிலே மீன்கொடி ஏந்திய மண்ணிலே இங்கே கூட்டம் கூடியிருக்கின்றோம். நாம் கூட்டம் வந்திருக்கின்றோம். வந்தோம், கூட்டத்தில் உட்கார்ந்தோம், பேசினார்கள், போனோம் என்றுதான் தொடர்கதையாக கொண்டிருக்கின்றது. நான் 14 வயதிலே சமுதாய போராளியாக மாறியவன். அதுக்கு பின்னாலே கரூரிலே ஜி.சி. ஆறுமுக பள்ளர் என்பவர், அவருடைய அம்பாஸ்டர் காரிலே சி.சி. ஆறுமுக பள்ளர் என்று போட்டு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கிராமம் சோறு வந்தார். அருமையாக கிராமங்களிலே சகோதரி சொன்னதை போன்று கிராமங்களிலே பணி செய்தார். பல ஊர்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தார். அவர் வந்தால் அந்த கூட்டத்துக்கு பணம் கொடுப்பார். தம்பி முருகேசன் முருகே தெய்வேந்திரகுல மக்கள் பேரவை என்ற நிறுவன தலைவராக்கி விட்டவர் அவர்தான். அவரிடம் நான் 2 ஆண்டுகள் பயணித்தேன். பிறகு பசுபதி பாண்டியன் திண்டுக்கலுக்கு வந்தார். நான் மும்பையிலே பைனான்ஸ்களும் இன்ஸ்டால்மெண்ட் கடை வச்சு பல லட்சம் ரூபாயை முதலீடு செய்து என் அண்ணன் இதே தியாகங்களிலே என்னை படித்தவன். நாங்கள் ஒரு 6வது தலைமுறை. நான் இரட்டக்குவளையிலே இருந்து ராணி மங்கம்மாள் சாலைக்கு முன்னாடி நடைபாதையாக இருந்த காலத்திலே 1980களிலே புரட்சி செய்து அந்த சமூகத்திலே நாங்கள் அடக்குமுறைகளை எதிர்த்து போராடி நிலங்களையும் சொத்துக்களையும் இழந்த வழியிலே இன்று நான் ஹரிச்சந்திரன் சுடுகாட்டுக்கு தள்ளப்பட்டதை போல் இங்கே வந்து நிற்கின்றேன். காரணம், உண்மையாக உழைத்தவன். என்னை விசாரித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வது பொய் என்றால் இந்த மேடையிலே வைத்து வெற்றி தூக்கறிஞர். ஒவ்வொருவரும் மாநில தலைவர் என்று லட்சப்படையில் அடித்துக் கொள்ளலாம். நானும் அடித்தேன். ஆனால் நாம இந்த நாட்டிலே வளம் இருக்கின்றதா? இதை பின்னாடி 5000 பேரை திரட்ட முடியுமா? முடியாது. இதற்கு கருவி வேண்டும். ஒரு மாநில தலைவர் என்று சொன்னால் இந்த மாநிலம் முழுவதற்கும் எத்தனை பள்ளம் ஊர் இருக்கிறது என்று இங்கே வந்திருக்கிறது சொல்லிவிட முடியுமா? எத்தனை கூட்டு ஊர் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஒரு மாநில தலைவர் என்றால் எத்தனை மாவட்டம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை படித்தவர் வேலைகள் என்று கணக்கெடுத்திருக்கின்றார்களா? இந்த சமூகத்திலே 60% அன்னாடு கூலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தினந்தோறும் எழுந்தால் கூலி வேலைக்கு போக வேண்டும், உணவு உண்ண வேண்டும். அவன் எப்படி போராட்டத்துக்கு வருவான்? எப்படி யூடியூப் துறையை பார்ப்பான்? இங்கே வந்திருக்கின்ற யூடியூப் சேவைகள் அனைவரும் எனக்கு தெரியும். நான் பசுபதி பாண்டியன் அமைப்பில் இருந்து இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும். என்னோட பிரச்சனைகளையும் தெரியும். ஆனால் 2012 படுகொலை இறந்த பிறகு என்னை ஆர். விஸ்வநாதன் மந்திரியும் அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னை விலக்கி வைத்து தாக்கினார்கள். என் மனைவி டிஎன்பிசியிலே பாஸ் வந்தால் வேலைக்கு அவள்தாரி வழக்கு போட்டார்கள். கொஞ்சம் வழக்கல்ல, அத்தனையும் சாதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஏதோ உங்களை போன்ற ஒரு சில உறவினர்கள் போராளிகளிடம் ஒன்றுமில்லை, பையிலே பணமில்லை, மனமிருக்கின்றது, உதவி செய்ய முடியவில்லை, ஆதரித்தார்கள். காலம் கடந்து வந்தேன். 1957 இமான்கள் படுகொலை எதற்காக? மாவட்ட ஆட்சியர் கூட்டத்திலே பேசியதற்காக படுகொலை. பசுபதி பாண்டியன் 2010 ராஜாசுக்கு விழா இருக்கிறார்கள், அவர் படுகொலை. இதுதான் வரலாறு. இன்றைக்கு தம்பி கரிகாலன் வரலாறு பேசுகிறார்கள். ஏன் இந்த 81 கொலைகள்? தம்பி கரிகாலன் இருக்கின்றார், சமைக்கில் இருக்கின்றார்கள். எத்தனை அந்த வடக்கு புதுவை ஒருவரை கொண்டார்கள், முருகனை அடித்து வழக்கு போட முடியவில்லை. சங்கங்களிலே 12,000 வழக்கு 16 குடும்பங்கள் விளைவாய்விட்டார்கள். பதிவு செய்யுங்கள். வெளிப்போனார்கள். அவருடைய மனைவியை இன்றைக்கு கூலி விலைக்கு செல்கின்றார்கள். இங்கே பொழுது இந்த சங்கங்கள் போராடுகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு ஏற்கப்பன் கூட்டம் அந்த போராட்டத்தை கைவிட்டுவிட சொல்லி பணத்தை வாங்கி விளைவாய்விட்டது. அங்கே ஒரு டிஎஸ்பி ஆபீஸிலே அங்கே கல்லர் என்ற ஊருக்கு பக்கத்திலே மல்லன் என்ற ஊருக்கிட்டே அவனை நாம் இலக்கை சார்ந்தவன் டிஎஸ்பி எழுத்தராக கடை பார்த்தவனை ஏறி கால்களை புரிந்து கொண்டு அடித்து துன்புறுத்தி அவன் மருந்து முடித்து சென்றான். இது உண்மை வரலாறு. அவனுக்கு நம்ம நீதி கிடைக்கவில்லை. ஆனால் தலைவர்கள் போறோம் வருவோம் பேசுகின்றோம், முடிவு ஒன்றும் இல்லை. தேர்வுக்கூடாக வருகின்றோம், ஆனால் வெறுங்கூடாக போகின்றோம். ஆகவே வருவதும் போவதும் நம்முடைய வேலை அல்ல. 1950 படுகொலை செய்யப்பட்டு எப்போது அரசு அறிவித்திருக்கின்றது? அம்பேத்கர் சொன்னதை போல நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். என் மக்கள் அந்த சபையிலே சட்டத்தை எழுதுகின்ற பொழுது அவரை சைமன் குரு கேட்டபோது என்ன சொன்னார்? நீங்கள் இரவு பகலாக விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என்ன காரணம்? அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? சுருக்கமாக சொல்கின்றேன். என் மக்கள் தூங்கிக்
நான் விட்டுக் கொண்டிருக்கின்றேன். இங்கே கூடியிருக்கின்றவர்கள் அனைவரும் விழித்தால் ஒரே மாதத்தில் தமிழகத்திலே எத்தனை ஊர் இருக்கின்றது, எத்தனை மக்கள் குடி வசதி இல்லாமல் கணக்கெடுக்க முடியும். நம்மளிடம் உள்ள அகம்பாவம், நான் உங்களை குணத்தோடு வைக்க கடமைப்பட்டவன். உங்களுக்கு அகம்பாவம் ஆணவத்தை குறிச்செழியுங்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா என்பதை குறிச்செழியுங்கள். இந்த சமூகம் முடிவுக்கு வரும். பூரம் தலைவராக வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்குத்தான் தந்த பதக்கம் கொடுக்க முடியும். அனைவரும் வாங்க முடியுமா? ஒரு ஓட்ட பந்தயமாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு மல்யுத்தமாக இருக்கட்டும், ஒருவருக்குத்தான் கொடுக்க முடியும். அதை போன்றுதான். ஆகவே இந்த சமூக மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக நீங்களா உங்களுக்காக மக்களா என்பதை இந்த இடத்திலே எண்ணிச் செல்லுங்கள். அப்போதுதான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். அரசியலிலே உணர்வுச்சீட்டை வீழ்த்த முடிகின்றதா? கால் வைத்து படைக்கின்ற கூட்டம் தான் பதவியில் இருக்கின்றது. மான மரியாதை ரோசம் அத்தனை இழந்த கூட்டம். ஒரு காலகட்டத்திலே பழனிபாபா நட்டத்துக்கு வந்தால் 1981 தெய்வத்தை தோற்றால் இங்கே ரத்த கவலையாகும் என்று சொன்னார். அவருக்கு பின்னாடிதான் நாங்கள் பயணித்தோம். மக்களுக்கு அடிப்படை இரட்டை வழிமுறைகள், அடக்குமுறைகள், முடிவெட்டாது, துவைக்காது, இன்று வேற எழுகின்றான் சேப்பு பற்றியிலே வீரவசனம் பேசுகின்றான் ரோட்டிலே அன்றைக்கு போட முடியாது, பேச முடியாது. இவெல்லாம் உடைத்திருந்து எத்தனை ஊர்கள் இழந்திருக்கின்றது. பரமக்குடியில் துப்பாக்கி சூடு அவர்கள் சிறை வைத்திருக்கின்றோமா? அந்த குடும்பத்தை பற்றி போய் பார்த்திருக்கின்றோமா? தாமிரவரையிலே கேட்டார்கள், அவர்களுக்கு நினைவு செலுத்த போறோமா? சிறை வைத்திருக்கின்றோமா? மதுரை ராமநாதன் படுகொலை போனோம், தீவிரவாதிகள் படுகொலை சென்றோம், பாம்புக்கர்கள், சிங்காரம், பல பேர் எண்ணற்றவர்கள் செத்து மடிந்திருக்கின்றார்கள். எண்ணற்ற பெண்கள் கூலி வேலை சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு நாம் இளவேற்றி சட்டையில் ஓகே இந்த துணை போட்டுக் கொண்டு கூட வர முடியாது. இவ்வளவு பேர் இறக்கவில்லை என்று சொன்னார், போராடவில்லை என்று சொன்னார். நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஏதோ வந்திருக்கின்றோம், நமக்கு அந்த அதிகாரத்தை நாம் தொட்டு தொட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுக்கு ஒரு இறுதி முடிவு வேண்டும் என்று சொன்னால் வையவன் இந்த கூட்டத்திலே வந்திருக்கின்றவர்களாம் உறுதி சேர்ந்தவர்கள், ஏழை எளிய மக்களை எண்ணி பாருங்கள். நம்ம இடத்துக்குள்ளே கருங்காலியம் எட்டப்பன் இருக்கும் வரை இந்த சமுதாயம் ஒன்று வர முடியாது. காசுக்காக விலை கொள்கின்றார், அரசியலிலே பதவிக்காக அங்கே நின்று சென்று விடுகின்றார். அவர்களெல்லாம் அங்கே போராடுவது கிடையாது. அப்படி நீக்கவிடக் கூடாது. குடும்பம், வாரியன், கடையன், காதாடி, ஓடுபிள்ளை என்பதெல்லாம் இன்று அசிங்கப்பட்டு போய்விட்டது. நாம் சமூகம் பல வரலாறுகளே குடும்பம் என்றால் கூட்டம் கூட்டமாக வந்ததால் முதலாக மன்னர் தோன்றியவன் என்று புதுசாகி சித்தரை யாருக்கு தெரியும்? அவர்தான் முதலிலே புக்கு எழுதினார். ஆகவே அதெல்லாம் படிக்க வைக்க வேண்டும், அவர்களை உணர வேண்டும். அடுத்து சமுதாய வரலாறுகளை பேசுகின்றவர்களும் வரலாறுகளை படைக்கின்றவர்களும் மக்களை ஒன்று திரட்டவர்களும் நாம் முதலில் நம்மளுடைய மனதை திறந்து மக்களுக்காக இந்த உயிரையும் உடலும் தியாகம் செய்தால்தான் ஒன்றுவிட வேண்டும் என்பதை இந்த வையகனுடைய இந்த பொதுக்கூட்டத்திலே ஏற்பாடுகளை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். தம்பி அவர்கள் முருகதாசன் ஏன் நம்ம தமிழக மைதானத்திலே வருடம் தெரியவில்லை, லால்பாண்டியன், கிருஷ்ணசாமி, பசுமதி ஒன்றுடைய என்று திரட்டில் உட்கார்ந்திருக்கின்றார். நான் அங்கே வந்தேன், என்னை அவருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் நான் ஏன் ஞாபகமாக சொல்கின்றேன், பலர் முயற்சி செய்தார்கள். காரணம் ஆணவம் முடித்த தலைவர்களால் இந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சமூகத்தை வழிநடத்த வையகனுடைய கடமையேற்று செய்கின்ற நேரத்தில் அனைவரும் தாங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து உணவு சேர்ந்து இந்த அப்பாவி 60% கூலி தொழிலாளி மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அருள் இல்லாதவனுக்கு அவ்வளவில்லை, பொருள் இல்லாதவனுக்கு இவ்வளவு என்று அவர்கள் கூலிகளை செய்கின்றவர்களை நீங்கள் சென்று பார்த்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால்தான் அரசியலிலே ஒன்றுடன் ஒற்றுமையாக முடியும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த இடத்திலே இன்னும் பேச வேண்டியிருக்கிறது இருந்தால் கையெழுத்து இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இனி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னும் நிறையாக வரலாறுகளை சொல்ல வேண்டியிருக்கிறது என்று கூறி விடைகளிலே மாவீரன் பாவாளியுடைய வாரிசு கொண்டிருக்கின்றார்கள். இதை போன்று எத்தனை பெண்கள் வந்திருக்கின்றார் நம்ம இடத்திலே என்பதையும் இங்கே பாராட்டி விடை நடுவேன். நன்றி சொல்லவில்லை, தொடரும் போராட்டம் விடியும் வரை இந்த உடலும் உயிரும் இந்த சமுதாயத்துக்காக பேச கூறி விடைபெறுகிறேன்.